அருள்நிதி பழனியிலிருந்து சோமசுந்தரம் ஐயா அவர்கள் உடல் நலமும் உடற்பயிற்சியும் என்ற தலைப்பில் சிந்தனை உரை கொடுக்க உள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவரின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளையின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு உள்ளங்களே, ஆன்மநேய ஆர்வலர்களே, தான் தனது என்ற நிலையை விட்டு உயர்வதற்காகத்தான் ஆன்மீக பாதைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியும் கூட இறை மார்க்கத்தை பின்பற்றுவதாக எண்ணி என்னுடைய வளர்ச்சியை மாத்திரமே எண்ணுகிறேன் என்று வாழ்கின்றவர்களிடத்திலே நீங்கள் பிறருக்காகவும் வாழ்க்கையை நடத்துவதே உங்களை உயர்த்தக்கூடிய செயல் என்று வாழ்ந்து காட்டியவர் மகரிஷி அவர்கள் பாதங்களை போற்றி வணங்கி தொடங்குகின்றோம். உடல் நலமும் உடற்பயிற்சிகளும். நண்பர்களே, உடல் நலம் என்று சொன்னால் இதை விட ஒரு பெரிய வெல்த், சொத்து கிடையாது. அப்ப அந்த மிகப்பெரிய நம்முடைய சொத்தாகிய உடல், அதனுள்ளே இருக்கக்கூடிய மனம், இந்த ரெண்டுக்கும் ஒரு இணைப்பும் தொடர்பும் இருக்கிறது. உடல் நல்லா இருந்தா மனமும் நல்லா இருக்கும், மனம் நல்லா இருந்தாதான் உடம்பும் நல்லா இருக்கும். அதைதான் திருமூலர் குறிப்பிடுகிற போது, உடம்பாலழியில் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயமறிந்தேன், உடம்பை வளர்க்கும் உபாயமறிந்தேன் என்று சொல்லுகிறார். The technology of our body mechanism. அப்ப அந்த உடல் தத்துவம் அறிய வேண்டும். உடல் தத்துவம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், இங்கே என்ன காம்போசிஷன் சேர்ந்திருக்கு, கூடுகைகள் என்பதை அறிய வேண்டும். குறிப்பாக இந்த பேரியக்க மண்டலம், பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், அதிலும் சிறப்பாக விண், காற்று, வெப்பம், நீர், மண் என்று சொல்லக்கூடிய 5 மலர்ச்சிகள் அடங்கியதுதானே இந்த பிரபஞ்சம், உலகமும் கூட. அப்படி இந்த உலகத்தில் உள்ளது, அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் என்று சொன்னார்கள். அவ்வாறு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று உணர்ந்து அதனை மேம்படுத்திக் கொள்ள சூட்சுமங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தவர்கள், வழிப்படுத்தியவர்கள் சித்த பெருமக்கள். ஆம், அந்த அடிப்படை தத்துவத்தை அறிய வேண்டும். உடல் அடிப்படை என்ன என்று சொன்னால், இந்த பஞ்சபூதங்களாக அமைந்திருக்கிறது. விண்ணினுடைய அம்சமாக உயிரும், காற்றினுடைய அம்சமாக மூச்சு காற்றும், வெப்பத்தினுடைய அம்சமாக உடலிலே ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையும், நீரினுடைய அம்சமாக இரத்த ஓட்டமும், மண்ணினுடைய அம்சமாக இந்த பருவுடல் தேகமும் அமைந்திருக்கிறது. இது கெட்டிப்பொருள். இதுல பருவுடல் என்று சொல்லக்கூடியதை பருவுடல் என்று மட்டும் குறிப்பிடாமல் முந்தையோர்கள் பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல்கள் என்று சொன்னார்கள். ஸ்தூல தேகம், சூக்கும தேகம், காரண தேகம் என்று சொன்னார்கள். அது வடமொழி சொல்லாக இருப்பதனாலே நாம் அதை ஆராய தவறிவிட்டோம்.
அப்போ பருவுடல் என்பது இந்த கெட்டி பொருளாகிய உடலையும் அதனுள்ளே இருக்கக்கூடிய வெப்பம், இரத்த ஓட்டம் இவற்றையும் சேர்த்தே பொருள்படும். ஆனால் இதனுள்ளே உயிரானது செழுமையாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அடிப்படை என்று தெரியவில்லை என்று சொன்னால் பிணக்கு வரும். நாம் ஒரு 2 வீலரோ இல்லை 4 வீலரோ வாகனம் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய பேசிக்கலா எதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், டயர்ல காத்து இருக்கான்னு பார்க்கணும், என்ஜினுக்கு ஆயில் போடணும், அதே போல ஃபியூவல் எரிபொருள் நிரப்புற டெக்னாலஜி, இப்படியெல்லாம் பேட்டரி பற்றிய ஞானம் இதெல்லாம் அங்க தேவைப்படுகிறது போல இந்த உடம்பு எடுத்து பிறவியாக வருகிற போது அந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய முழு பொறுப்பையும் அன்னையானவள் ஏற்றுக்கொள்ளுகிறாள். அவங்களே தன்னுடைய வயது முதிர்ச்சியில இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி வாழ்க்கையை நடத்த துவங்குகிற போது சொல்லிக் கொடுக்கின்ற முதல் பாடம் என்ன என்று சொன்னால், இந்த உடலுக்கு உடற்பயிற்சி அவசியம் என்பதையும் அதனோடு இணைந்த மூச்சு பயிற்சிகளையும், அது மட்டுமல்ல மனதுக்கான யோகா தியான முறைகளையும் பழகி கொள்ள வரையறை செய்தது நம்முடைய கலாச்சாரம். ஸோ பிறந்தாச்சு, சாப்பிட்டுட்டு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் விட்டுல. பிறந்த பின்னே அந்த உடம்பிலே உடம்பிற்குள் உத்தமனை காண் என்று சொல்லி நம்முடைய பருவுடலிலே பேராற்றலை நிலைப்படுத்தி கொள்ள சொன்ன வழிமுறைகள் தான் யோகம், யோகாசனம், பிராணாயாமம், மூச்சு பயிற்சிகள், ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் இவையெல்லாம் ஆகும். அப்ப மேற்சொன்ன பருவுடல், நுண்ணுடல் என்று சொல்லக்கூடிய உயிர் மற்றும் பிரணவ தேகம் என்று சொல்லக்கூடிய காந்த உடலை பற்றி இப்பொழுது எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள்? பருவுடல் இருக்குன்னு சொன்னா நம்ம இருக்குன்னு ஒத்துக்கிறோம். நான் இருக்கேன், ஆமா, கண்ணுக்கு தெரியுது. உயிர் இருக்கான்னு சொன்னா இது என்ன கேள்வி? உயிர் இருக்கிறதுனால தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்றோம். ஆனால் காந்த உடலை பற்றி அறிந்திலோம். அதை தான் பிரணவ தேகம் என்று சொன்னார்கள். அப்ப இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள சித்தர்கள் நம்முடைய ஆதாரங்களை நோக்க சொன்னார்கள். ஆதாரம்னா உயிர் மையங்கள் என்று சொல்லக்கூடியது. முதல்ல செக்ஸுவல் கிளான்ஸ்ல இருந்து தொடங்கி வயிற்றில மணிபூரகத்தில் அட்ரினலின், இங்கே தைமஸ், இங்கே தைராய்டு மற்றும் பாராதைராய்டு, இங்கே பிட்யூட்டரி, அங்கே பினியல் என்ற இயக்கங்களை எல்லாம் இப்ப அந்தந்த மையங்கள் எல்லாம் முறையாக இயங்கினால் அந்தந்த பார்ட் பகுதிகள் தொடர்புடைய எல்லாமே சிறப்பா இருக்குங்கிறதுனால எப்படி சின்னதா ஒரு சத்துணவு மையம்னு வச்சிருப்பாங்க, ஒரு சின்னதா ஒரு ஊராட்சின்னு வச்சிருப்பாங்க, அப்புறம் பஞ்சாயத்து யூனியன் வச்சிருப்பாங்க, முனிசிபாலிட்டின்னு இருக்கும், அப்புறம் மாநகராட்சின்னு சொல்றோம், மாநிலம் என்று சொல்லுகிறோம். அதுபோலத்தான் இங்கே நம்முடைய உடம்பிலே பரு உடல் என்று சொல்லக்கூடியது மண்ணினுடைய அம்சமாக இருந்தாலும் அதனை பேணி நடத்துவதற்கு நம்முடைய உடலிலே மூலாதாரம் என்ற மையம் அங்கே முறையாக கழிவினை நீக்கும் உறுப்பாக குதம் அமைந்திருப்பதை அறிவோம். அதே போல 4வது பூதமாகிய நீர், அதுதான் இரத்த ஓட்டமாக நிகழ்வதை அறிவோம். அது முறையாக இரத்த ஓட்டம் நிகழ்ந்து உடலிலிருந்து கழிவினை நீக்குகின்ற சிறுநீர் பெருத்தியாக அடுத்த மூலாதாரம் கடந்து சுவாதிஷ்டானம் அமைந்திருக்கிறது. இவ்வாறு
நம்முடைய பஞ்சபூதங்கள் தொடர்பாக வெப்பத்துக்கு ஒரு மையம் மணிப்பூரகமும், காற்றுக்கு ஒரு மையம் அநாகதமும், விண் உயிருக்கு ஒரு மையம் விஷுப்தியும் அமைந்திருந்தாலும் இதையெல்லாம் முறையாக பயிற்சிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற பேருண்மையை எடுத்து சொல்லி வலியுறுத்தி சென்றிருக்கின்றார்கள் முந்தையவர். எனவே நாம் அறிவோம், விண்ணினுடைய அம்சமாக உயிர் அது மேல் நோக்கி எழுச்சியுள்ளது. கெட்டி பொருளினுடைய மண்ணினுடைய அம்சமாகிய பருவுடல், இந்த திணிவு பெற்ற பருவுடல், இது கெட்டி பொருள் என்பதனாலே புவி ஈர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? அப்ப இது கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறது. அப்ப பருவுடல் கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறது, விண் மேல் நோக்கி உயிரானது இழுக்கப்படுகிறது. இந்த ஒரு முரண்பாட்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த உடம்புல விண் என்ற உயிரின் தன்மை அது லேசானது, மேல் நோக்கி தானே இருக்கும். இப்ப கெட்டி பொருளை விட லேசானது நீர், அதை விட லேசானது நெருப்பு வெப்பம், அதை விட லேசானது காற்று, காற்றை விட லேசானது விண் இல்லையா? அப்ப விண் என்று சொல்லக்கூடிய ஆகாசம் லேசானது மேல் நோக்கிய விளைவில் இருப்பது தானே இயல்பு. அப்ப உயிர் எப்ப வேணாலும் மேல் நோக்கிய விளைவிலேயே இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கெட்டி பொருளாகிய இந்த பருவுடல் இங்க புவியில, நிலப்பரப்புல, பூமியில புவியீர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருந்து இழுத்து பிடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பூமியினுடைய ஆகர்ஷண சக்தி ஈர்த்து பிடித்திருக்கிறதுனால பருவுடல் மண்ணிலேயே நின்றிருக்கிறது. இது பறந்து விடுவதில்லை. இப்ப இது கீழே இழுக்குது, அது மேல இழுக்குது. இந்த ரெண்டு பேரும் சண்டைக்காரவங்கன்னு சொல்லி நாம விட்டுருவோம். ஆனா இந்த முரண்பட்ட பஞ்சபூதங்களிலே ரெண்டு தத்துவங்களையும் பேணி காத்து நடத்துவதற்கு மற்ற மூன்றும் துணை செய்கிறது, வழி செய்கிறது, வகை செய்கிறது. மற்ற மூன்று என்ன என்பதை சிந்தித்திருக்கிறோம். என்ன? காற்று, வெப்பம், நீர் என்று சொல்லக்கூடிய மூன்று. இந்த மூன்றை நல்லா பராமரிச்சுட்டா உடல் நலம் நல்லா இருக்கும். அதையும் கூட மூச்சடக்கல் பயிற்சிகள், மூச்சை முறைப்படுத்துகின்ற பயிற்சிகள் மூலமாக மனமும் அமைதி பெறும், ஒழுங்கடையும் என்று அறிந்ததனாலே பிராணாயாமம் உள்ளிட்ட பலவேறு மூச்சு பயிற்சிகளையும் முந்தையோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆனா நம்ம டோட்டல் இந்த மக்கள் சமுதாயத்துல எவ்வளவு பேரு உடற்பயிற்சிகளை தெரிஞ்சு செய்யறாங்கன்றதுதான் கேள்வி. ஏதோ ஒரு காலகட்டத்துல பள்ளியில அதுக்குரிய வகுப்பு ஒன்று உண்டு, அல்லது தானா ஆர்வம் ஒரு ஜிம்முக்கு போறதோ யோகாசனாஸுக்கு போறதோ உண்டு. அதுவும் கொஞ்சம் குடும்பம்னு ஆகி போச்சு, பிள்ளை குட்டிகளாச்சு. அப்ப தொழிலையும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும்னு உடனே இப்ப உடம்ப பார்க்கிற மெக்கானிசத்தை மறந்து போய் முற்றிலுமாக கைவிட்டு விடுகின்றவர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி ஒருத்தருக்கு வந்தது. அவர் மகரிஷிகிட்ட கேட்கிறார், மகரிஷி நீங்க 7 கட்ட உடற்பயிற்சியை கொடுத்துருக்கீங்க, இதை எல்லாத்தையும் செய்யறதுக்கு குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரமாவது தேவைப்படுது, எனக்கு நேரம் இல்லையே. அப்ப இந்த பயிற்சிகள்ல கை பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, மகராசனம் 1, மகராசனம் 2, அக்கு பிரஷர், மசாஜ், சவாசனம், 7 கட்ட உடற்பயிற்சி கொடுத்துருக்கீங்க, இதுல எதையாவது கொஞ்சம் குறைச்சிக்கலாமான்னு கேட்டார். மகரிஷி என்ன சொல்லுவார்னு பார்த்துட்டே இருக்கேன். உங்க உடம்புல எந்த உறுப்பு வேண்டான்னு சொல்லுங்க, அதுக்குரிய பயிற்சியை குறைச்சிக்கலான்னு.
பாருங்க எவ்வளவு அழகான ஒரு பதில். ஆமா, அப்ப கண் பயிற்சியிலிருந்து எல்லா பயிற்சிகளும் தேவை. ஏன்னா பயிற்சிக்கு உட்படுத்திக் கொள்ளுகிற போது அங்கே உடம்பிலே உள்ள செல்களிலே ஒரு கான்சியஸ் விழிப்புணர்வு உருவாகிறது. இந்த விழிப்புணர்வை புரிஞ்சோ புரியாமலோ நமக்கு சொல்லி கொடுத்ததுதான் இந்த சஷ்டி கவசம் போன்ற பாடல்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என்று தொடங்கி நம்முடைய உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் உள்ளே கவனிச்சு அதை பேராற்றல் காக்கட்டும் என்று சொல்லுகிற போது அங்க கான்சியஸ் வருது. இப்பொழுது பஞ்சபூத நவகிரக தவம் செய்தோம். அது மாதிரி பஞ்சேந்திரிய தவங்கள் செய்கிற போது, பஞ்சேந்திரியங்கள் எது? மெய், வாய், மூக்கு, காது, கண்ணு இல்லையா? இப்ப இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களும் அவேர்னஸ்ல இருக்கணும். கொஞ்சம் அசந்தா கண்ணுல தூசிக்கு பதிலா பெரிய காயமே வந்துடும். மூக்கு வழியா வேண்டிய காற்று மட்டும்தான் போகணும், மற்றது போச்சுன்னா கேடு. தொண்டை குழியில அங்க ஒரு கான்சியஸ் இருந்து நீங்க இங்க அனுப்புற உணவு அந்த பக்கம் மூச்சு குழாயில போயிடாம தடுக்கிறதுக்குரிய ஒரு அறிவு இருக்கிறதா இல்லையா? ஆமா. அப்ப அது உடனடியா புறையேறிடுச்சுன்னு சொல்லி தலையில தட்டி சரி பண்ணிக்கிற மெக்கானிசத்தை தானா உள்ளுக்குள்ள வச்சிருக்கு. இதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும், அது நாக்காக இருக்கட்டும், மூக்காக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், எல்லாமே தன்னை முறையாக பேணிக் கொள்ளுவதற்குரிய ஒரு கான்சியஸ் உடம்புல இருக்குன்னா அந்த கான்சியஸ் தான் அறிவு. இது பாடி கான்சியஸ்ன்னு சொல்றோம், அது காட் கான்சியஸ்ன்னு சொல்றோம். ஆக மொத்தத்துல கடவுளும் அறிவும் தெய்வமும் ஒன்று. அதனால்தான் அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம் என்று மகரிஷி அவர்கள் சொன்னார் இல்லையா? அந்த வகையில இப்பொழுது சற்று முன்பு நாம் சிந்தித்தது போல இந்த பருவுடல் கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறது. அதே டோன்ட் கேர். பஞ்சபூதங்கள்ல உயிர் மேல் நோக்கி இழுக்கப்படுகிறது, அதையும் கவனிக்க வேண்டாம், விடுங்க. ஆனா மற்ற 3ஐயும் ஒழுங்கா கவனிச்சுக்கிட்டோம்னா பருவுடல்ல உயிர் ஒழுங்கா இயங்கும் என்ற சூட்சுமத்தை அறிந்தவர்கள் சித்த பெருமக்கள். அதனால்தான் சித்த மருத்துவம் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இல்லையா அன்பர்களே? சித்த மருத்துவம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அலோபதிக்கு இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, யுனானி ஆயுர்வேதம் இருக்கு. இப்படி இருந்தாலும் சித்த மருத்துவத்துல எது அடிப்படைன்னா டாக்டர் கிட்ட போனா உடனே நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. இந்த நாடி பிடிக்கிறதுங்கிறது என்ன பாருங்க, வாத நாடி, பித்த நாடி, சிலேத்தும நாடி, இந்த 3 தான். அப்ப வாதம் என்பது காற்றின் பண்பு, பித்தம் என்பது வெப்பத்தின் பண்பு, சிலேத்துமம் என்பது நீரின் தன்மை. இந்த 3 உடம்புல மூச்சு காற்றாக, வெப்ப ஓட்டமாக, இரத்த ஓட்டமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. உங்களை என்னையும் கேட்கறது இல்லை. மூச்சு இயங்கிறதும் சரி, நுரையீரல் இயங்கிறதும் சரி, ஹார்ட் பீட் நிகழ்றதும் சரி, அந்த சிஸ்டம் கரெக்டா உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் பிறந்து வளருகிற போது இந்த முரண்பாடு ஒண்ணு சொன்னோம்ல, இது கீழே இழுக்குது அது மேல இழுக்குதுன்னு. இந்த முரண்பாடு எப்ப தொடங்கும்னா 35-40 வயசுக்கு மேல. அதனாலதான் டாக்டர்ஸ் கூட ஒரு 35-40 வயசுக்கு மேல ஹோல் பாடி செக்கப்புக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இங்க எங்க முரண்பாடு இருக்குன்னு புரிஞ்சு சரி பண்ணி கொள்ளக்கூடிய விஷயத்துல மனதை பற்றி நாம் இப்பொழுது பேசவே இல்லை. ஆனால் உடம்பால் அழியில் உயிரால் அழிவர்னு திருமந்திரம் சொல்லிடுச்சு. அப்ப மனதுக்கும் மூச்சுக்கும் தொடர்பு இருக்கு, மனதுக்கும் உடல் நலத்துக்கும் தொடர்பு இருக்கு. உடல் நல்லா இருந்தா மனமும் நல்லா இருக்கு. அப்ப மனமும் உடல் நலமும் தானே பெரிய சொத்து. நீங்கள் காசு பணத்தை தேடிக்கொள்ளலாம்,
சொத்து மற்றதெல்லாம் தேடிக்கொள்ளலாம், மற்ற நகை, மற்ற என்னென்ன வாழ்க்கை வளங்களோ தேடிக்கொள்ளலாம். இதெல்லாம் அந்த பார்த்த பாருங்க, 40 வயசுக்கு மேல 50 ஆச்சு, 60 ஆச்சு. இப்ப இந்த வளங்கள் எல்லாம் இங்க இருந்தாலும் இதை அனுபவிக்கிறதுக்கு கூட அட்லீஸ்ட் ஜீவகாந்தம்ன்ற ஒரு பேசிக் மெக்கானிசம் தேவைப்படுதுங்கிறத புரிய வைத்தது தான் சித்தர்களுடைய தனிச்சிறம். எனவே இந்த மூன்றையும் நாம் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது ரத்த ஓட்டம், வெப்ப இயக்கம், மூச்சு காற்றின் இயக்கம், இதை மூணையும் மெயின்டைன் பண்ண சொன்ன உடனே ஒரு அன்பர் ரொம்ப அழுத்து போய் கேட்கிறாரு, இருக்கிற வேலையில இந்த 3 வேற மெயின்டைன் பண்ணுமா சார்? சரி, உங்களுக்காக ஒரு கன்செஷன் கொடுக்கலாம். என்னன்னா, நல்ல முறையிலே மூச்சை உள்ள இழுக்கிற போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபுல் பிரேத் இன்ஹேல் எடுக்கிற போது நுரையீரல் நன்றாக விரிந்து பழகுகிறது. பயிற்சிக்குள்ள கொண்டு வரும்போது, பயிற்சிக்குள்ள கொண்டு வரலன்னா கொஞ்சமா தான் அது சூம்பி போன பலூன் போல லேசா விரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது பயிற்சி செய்ய செய்ய நல்ல முழுமையுமாக விரிந்து உள்வாங்கி காற்றை உள்வாங்குகிற போது, இப்ப காற்றோட்டம் செம்மைப்பட்டா அந்த பம்பிங் ஸ்டேஷன் இருதயத்துக்கும் செல்களுக்கு ரத்த ஓட்டத்தையும் சமன் செய்து அனுப்புது இல்லையா? அப்ப வெப்ப ஓட்டமும் சமனாயிடுது. அதுலேயே ரத்த ஓட்டம் என்று சொல்லக்கூடிய நீரின் அம்சமும் முறைப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த ரத்த ஓட்டத்தையும் வெப்ப ஓட்டத்தையும் சேர்ந்து பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப பேசிஸா இருக்கிறது மூச்சு காற்று தாங்க. எனவே அதனால மூச்சு பயிற்சிகள் மிக 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 அவசியம் என்பதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. அதுல நாம காம்ப்ரமைஸ்க்கே போக முடியாது. வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முன்னால கூட கொரோனான்னு ஒரு டிசீஸ் வந்த போது ஒழுங்கா மூச்சு இழுத்து விடாம வாழ்ந்தவங்களை பூரா அது போட்டு பார்த்துச்சுன்றது நம்ம நல்லாவே தெரியும். அப்ப முறையா மூச்சு பயிற்சி பண்ணவங்களுக்கு உடம்புல அந்த இம்யூனிட்டி அதிகமா இருந்தது. அதனால அவங்க நோய்வாய்ப்பட்டாலும் அதுல இருந்து தப்பிச்சு மேம்பட்டாங்க. அவங்க கிட்ட அது வரவே இல்லைங்கிறதையும் நாம தெரியும். அப்ப அந்த இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடியதைத்தான் நாம இங்க, அது விஞ்ஞானம் சொல்லுகின்ற வார்த்தையாக இருந்தா நாம ஜீவகாந்த பெருக்கம் என்று சொல்லுகிறோம். நம்மளுடைய வேதாத்திரியத்துல மகரிஷி அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு கலையில அதுக்கு மகரிஷி ஒரு சிம்பிளா ஒரு ஃபார்முலா சொன்னாங்க. நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம்ப்பா, இந்த 7 கட்ட உடற்பயிற்சி பண்ணு இல்லையா? கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, மகராசனம், மசாஜ், அக்கு பிரஷர் அண்ட் சவாசம், இதை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை ஒழுங்கா செய்ய முற்படுகிற போது நல்ல முறையில இன்ஹேல் எக்ஸேல் பழக பழக இது பாருங்க, அந்த செல்களுக்கு இடையில போய் ரத்த ஓட்டம் போய் அங்க ஆக்சிஜனேஷன், அங்க உள்ள கழிவுகளை வாங்கி கொண்டு வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுற பணி ஒழுங்கா நடந்தாலே, தூய்மை சுத்தமா வச்சுக்கிட்டாலே நோய் இல்லாத வாழ்க்கை தானே. அப்ப உடம்ப சுத்தமா வச்சுக்கிற வேலையை நம்ம பயிற்சிகள் பண்ணுது. ஆனா அன்றாட நான் மூச்சு பயிற்சி பண்றேன்னு எத்தனை பேர் சொல்றோம்? இல்லை. அதற்கு தான் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் எளிய முறை உடற்பயிற்சியை எந்த கட்டணமும் இல்லாம ஓப்பன் டு ஆலா கொடுத்தாங்க. அதுதான் மிக மிக சிறப்பு. அதையும் கொடுத்துட்டு ஒரு அருமையான ஒரு பேசிக் சமயம், ஒரு ஃபார்முலாவை கொடுக்குறாங்க வேதாத்திரி மகரிஷி நமக்காக. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 விஷயத்த ஒழுங்கா பார்த்துக்க போதும்னார். தெரியுதுங்களா? என்ன 5 விஷயம்? உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்படி சொல்லுவோம். எப்படி? 4 ஊனா ஒரு ஏனா. 4 ஊ என்ன அப்படின்னு கேட்டா, உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு என்கிற இல்லற ஈடுபாடு, எண்ணம் ஒரு ஏனா.
இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் என்று சொல்லக்கூடிய 5ம் ஒழுங்கா அளவோடு முறையோடு இங்க ஓடிட்டு இருக்கணும், மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். இதுல பிசகு வந்தா என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போமா? உணவு அதிகமான என்ன ஆகும்? இன்டைஜேஷன், செரிக்க முடியாம வயித்தால போகும். இல்லையா இப்படியே வாந்தியா வெளியே வந்துடும், போட்டு அமுக்குனியப்பான்னு. உழைப்பும் அது போலதான், தேவையான அளவு உழைக்கணும். ஒருத்தர் உழைக்கவே யோசனை பண்ணிட்டு உடல் உழைப்பே இல்லாம உட்கார்ந்த இடத்துல குழப்பு தன்னை ஓட்டணும்னு பாக்குறாருன்னு வைங்க, அதுக்குதான் ஒரு அழகான பழமொழி உண்டு. அசைஞ்சு கெட்டது மனசு, அசையாம கெட்டது உடம்பு. பாருங்க, அசைஞ்சு கெட்டது மனசுன்னா இந்த மனம் இருக்கு பாருங்க, இது தேவையில்லாம கண்டதெல்லாம் நினைச்சிட்டு ஓடி ஓடி இவன் வறியவனாகி விடுகிறான். அதனால மன ஓட்டம் அதிகமாச்சுன்னா கெட்டு போகுது, கெடுதல். அதே போல உடலை பொறுத்த வரையில அசையாம இருந்தா கெடுதல். அப்படியே கல்லாப்பட்டியிலே உட்கார்ந்துருக்காரு, காலையில எழுந்துச்சு கடையை திறந்து உட்கார்ந்ததுல நைட் வரைக்கும் தொப்பை விழுந்து போயிடுது, உடல் எடை கூடியது, ஒபிசிட்டி, எல்லா கெடுகளும் நோய்களும் முதுமை காலத்துல கேட்காம ஆர்டர் போட்ட மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட், பிபி எல்லாம் வந்துடுது. டாக்டர் கிட்ட போனா வாக்கிங் போப்பா, ஏன் நீ ஒழுங்கா நடக்கவே மறந்துட்ட. 2 வீலர்ல ஆபீஸ் போற, ஆபீஸ்ல டேபிள்ல, வீட்டுக்கு வந்தா டேபிள் சேர்ல சாப்பிட்ற, சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்குற, ஒன்றும் அசைவே இல்லாம விட்டுட்ட. அப்ப அசைஞ்சு கெட்டது மனசு, அசையாம கெட்டது உடம்புங்கிறத வெளிப்படுத்தியதுதான் மகரிஷியுடைய இந்த அளவின் காக்க வேண்டிய 5 என்று சொல்லக்கூடிய உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இப்போ உணவு, உறக்கம் பார்த்தோம், உழைப்பு பார்த்தோம். உறக்கம் என்று சொல்லக்கூடியது ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ரெஸ்ட் இல்லையா? அது எல்லா உயிர்களுக்கும் இரவாச்சுன்னா அப்படியே அது கிளையிலேயே உட்கார்ந்துட்டே தூங்குற பறவைகளும் இருக்கு, இல்லாதது பொந்துக்குள்ள போய் தூங்கிடுது. மனிதன் ஒருத்தன் மட்டும்தான் லைட்டை போட்டுக்கிட்டு நைட்டு 11 மணி ஆனாலும் தூங்குறதில்ல, ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த இயற்கையோடு ஒத்து போகாத ஒரு விலங்கு இந்த மனிதன் தான், சரியா? அப்ப அதனால குறைஞ்சபட்சம் ஒரு 10-10:30 ஒரு 5-5:30 வரைக்குமாவது ஒரு 7 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் ஓய்வுங்கிறது மிக அவசியம். அப்ப அந்த தூக்கம், அப்ப அதுவும் அளவுல கூடி போய் ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சொன்னாரு, எனக்கு நைட்டு தூக்கமே வரதில்லைன்னாரு. ஏங்கன்னு அவர் வாழ்க்கை முறையை கேட்டேன். காலையில் டிஃபன் சாப்பிட்ட உடனே சுகமா ஒரு தூக்கம் வருங்க. சரிங்க, அப்படி இந்த மத்தியானம் பாருங்க, சாப்பிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தா அப்படியே தூக்கம் வருங்க. இப்படி ஒரு பகல் பொழுதுல 2 வேளை தூங்குனா நைட்டு எப்படி தூக்கம் வரும்னு கேட்டேன் அவரை. அது மாதிரிதான் தூக்கத்திலேயே ஒரு அளவு முறை இருக்கணும். அப்ப அந்த 7 அல்லது 8 மணி நேரம் தூக்கம் கொடுத்தே ஆகணும். அதுல கெடுகின்றவர்களுக்கு வம்பு வரும். இப்ப உணவு, உழைப்பு, உறக்கம் 3ஐயும் பார்த்தோம். அதே போல இல்லற ஈடுபாடு என்று சொல்லக்கூடியது பெரியவங்க அழகா சொன்னாங்க. வருடம் 2 முறை, வாரம் 2 முறை, நாளைக்கு 2 முறைன்னாங்க, மாதம் 2 முறைன்னாங்க. இப்ப வருடம் 2 முறைன்னா பேதிக் சாப்பிட்றத சொன்னாங்க, வயிற்றை கழிச்சு விடுறதுக்கு. அப்பெல்லாம் நான் இள வயதுல எங்க பெரியவங்க பாட்டி அவங்க விளக்கெண்ணெய் கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு சுத்தம் பண்ணிக்கோன்னு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது வருஷத்துக்கு 2 முறை. மாதம் 2 முறைங்கிறத மாதரை புணர்தல்னு வச்சாங்க பெரியவங்க, தெரியுதுங்களா? இந்த அளவு முறை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? மாதம் 2 முறைன்னு சொன்ன உடனே எங்க இல்லாம இருக்கிறது மாதம் 2 முறையான்னு கேட்டாரு. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு சொசைட்டி. அதே போல வாரம் 2 முறைங்கிறது எண்ணெய் குளியல், நாளைக்கு 2 முறைங்கிறது மல நீக்கம் என்று பெரியவர்கள் வகுத்தளித்தார்கள். இது அறிவோம்.
சரி. அப்ப அதனாலதான் இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவுக்கு தாண்டி எண்ணம் என்பதை ஒழுங்குபடுத்துறதுக்கு என்ன ஒரு மெக்கானிசம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். மனசை அடக்கணும்னு தான் நானும் பார்க்கிறேன், அடங்க மாட்டேங்குதுங்கன்னு சொல்றவங்களுக்கு தெரியும். அலையும் மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் என்று மகரிஷி அவர்கள் சொல்லியது போல, எண்ணம் ஆராய்தல்ன்றத கையில் எடுத்துட்டோம்னு சொன்னா மனசு தானா நின்று போகுங்கிறத ஏற்கனவே 2 வாரத்துக்கு முந்தி பேசின தலைப்புல பார்த்து. அப்ப அதுதான் எண்ணத்தில் அளவு முறைக்கான கண்ட்ரோல் மெக்கானிசம் நம்ம கிட்ட இருக்கு. அதை ஒழுங்கா கடைபிடிக்கிறதுக்கு தியானமும் தற்சோதனையும் எண்ணம் ஆராய்தலும் அறிந்தால்தான் கடைபிடிக்க முடியும், இல்ல வேற வழியே இல்லை. புரியுதுங்களா? அப்ப அந்த அசைஞ்சு கெட்டது மனசுங்கிறத, மனம் ஏன் தேவையில்லாம அசையுது, அதை ஒழுங்குபடுத்துறது எப்படி என்பதையெல்லாம் பல கோணங்களிலே நாம் சிந்திக்க போகணும் அடுத்து வருகின்ற தலைப்புகள். இருந்தாலும் இங்க பேசிக் தலைப்புல இருந்தா இப்ப தொடங்கி இருக்க உடல் நலமும் உடற்பயிற்சிகளும் என்பது. இப்ப பாருங்க, உடலுக்கு என்ன வருதுன்னு சொல்றோம், நோய் வருதுன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு ஆங்கிலத்துல பேரு டிசீஸ்ன்னு பேரு. டிசீஸ்னா டிஸ் இஸ், திஸ் கனெக்ஷன் as disconnected அப்படிங்கிறது தான். இப்போ ஒயர்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் வருது. எங்கேயாவது ஒயர் கெட்டு போய் பழசா போய் இத்து போச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்றோம். இந்த ஷார்ட் சர்க்கியூட்டை இங்க வந்தா மின் குறுக்கு வலின்னு சொல்றோம், வேற ஒண்ணும். எப்படின்னு புரிஞ்சுக்குவோம். இப்போ பருவுடல் இருக்கு, நுண்ணுடல் இருக்கு, உயிர் இருக்கு, காந்த உடல் இருக்குன்னு 3 சொன்னோம். இந்த பருவுடல்ல இருக்கக்கூடிய செல்களினுடைய கட்டமைப்பு தானே பாடி செல்ஸ்ன்னு சொல்றோம். இந்த பாடி செல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கெட்டி பொருள், அதுல நீர்மை பொருள், திட திரவமும் இருக்கு, காற்றும் இருக்கு, வெப்பமும் இருக்கு, விண்ணினுடைய அம்சமாகிய உயிரும் இருக்கு. இப்ப இது எல்லாம் சரி ரேஷியோல ஒழுங்கா இயங்கிக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த அளவின் காக்க வேண்டிய 5 ஒழுங்கா அப்ளை பண்றவங்களுக்கு இதுல எதுவுமே ஒரு முரண்பாடு வராது. ஆனா ஏற்கனவே சொன்னனே, புவியீர்ப்பு சக்தி இழுத்துக்கிட்டே இருக்கு, உயிர் மேல இழுத்துக்கிட்டே இருக்கு. அதனால எங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கிற வரைக்கும் 25-35 வயசு வரைக்கும் இவன் ஆடாத ஆட்டம் ஆடுவான். ஆனா அந்த ஒரு காலகட்டத்துல எந்த ஒரு பொறி புலனை அல்லது உடல் அல்லது உடல் உறுப்பை முறை மீறி மாறி இங்க செயலுக்கு அமைத்து விடுகிறோமோ, அதனுடைய விளைவு அந்த பொறிப்புலன் நம்மளை பின்னணி போட்டு பார்க்கும் ஓல்ட் ஏஜஸ்ல, வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் செயல்களை கவனிங்க, செல்களை கவனிங்க. செயல்களை கவனிங்கன்னா என்ன செயல் செய்தா என்ன விளைவுங்கிறது பார்க்காம செஞ்சுட்டு போயிட்டே இருந்தா அப்ப கண்ணை மூடிட்டு செஞ்சா விளைவு வந்தே தீரும். அது செயல் விளைவு கோட்பாடு, கர்மயோகம், நியதி, லா ஆஃப் நேச்சர். நாம தான் செஞ்சா நாம தான் அனுபவிக்கணும். இதுக்கு போய் யார்கிட்ட என் கஷ்டத்தெல்லாம் நீ வாங்கிக்கோன்னு கேட்க முடியாது. அதே போல செல்களை கவனியுங்கள்ன்றத புத்தரும் சொல்றாரு. விபாஷனா தியானத்துக்கு போனீங்கன்னா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்வரி செல்ஸ் ஆஃப் தி பாடி உள்ளுக்குள்ள அப்சர்வ் பண்றது தான் தியானமே. எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா மகரிஷி தான் தவம் கொடுத்து மையங்களை கவனிக்க சொல்லி ஒவ்வொரு புலன்களுக்கும் பஞ்சேந்திரிய தவங்களை கொடுத்து நம்மை விழிப்புணர்வுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போனார். இப்ப அந்த செல்கள்ல ஆற்றல் பரவுறது தான் ஜைன மதமும் சொல்லி கொடுக்குது. உள்ளுக்குள்ள ஒவ்வொரு கிளான்ஸையும் கவனிக்கிறது, ஒவ்வொரு செல்ஸையும் கவனிக்கிறது. ரத்த ஓட்டம்னா ரத்த ஓட்டம், வெப்பம்னா வெப்பம், அந்த பாடி செல்ஸ்னா கெட்டி பொருள்னா எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அப்சர்வ் பண்ண
இப்ப அந்த மூன்றாவது தத்துவம் ஒண்ணு ஜீவகாந்தம்னு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது அங்கே கவனிக்கப்படுகிறது. இப்ப அந்த ஜீவகாந்தம் என்ன இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்றோம். எப்படி இருக்குன்னு தெரியாத போது ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி தவம் பண்ணி உன்னுடைய கைகள்ல இப்படி உணர்ந்து பாருன்னு காட்டி கொடுத்தாங்க மகரிஷி. நம்ம 2 கைக்கு இடையில தியானம் பண்ணி ஆற்றலுக்கு வச்சு, அதை போன வாரம் கூட நான் வகுப்புல அதை பத்தி சொன்னேன். அப்படி இங்க அந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளை கொடுத்து நம்மை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய பெருமையை மனமும் தொடர்ந்து புரிந்து பின்பற்ற வேண்டும். மனம் எப்படி பின்பற்றல அப்படின்னா, அன்பு உள்ளங்களே, எந்த ஒரு எண்ணத்தையும் இது நடக்கும், ஆகும், கிடைக்கும், முடியும்னு நம்பிக்கை பூர்வமாகத்தான் அணுக வேண்டும் வாழ்க்கையில. அதை விட்டுட்டு நான் என்னமோ செஞ்சுக்கிட்டே இருக்கேன், என்ன போதோ தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம நல்லது செய்தால் நல்ல விளைவும், அல்லது செய்தால் அல்ல விளைவும் வாழ்க்கையினுடைய நியதி தானே. அப்ப நாம அல்லனவற்றை நீக்குவது யாராவது சொல்லித் தரதில்லை, நாம தான் செய்ய போறோம். நல்லதை கையில் எடுத்து செய்வது நம்ம பொறுப்புல தான் இருக்கு. இதை ஜட்ஜ் பண்ற நீதிபதி அறிவு நமக்குள்ள இருக்கு. அப்ப அறிவாக நமக்குள்ள இறைநிலை இருந்து இதையெல்லாம் செய்யாத வேணான்னு அப்பப்ப சொல்லி கொடுக்குதா இல்லையா? இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இறைநிலை நம்முள்ள அறிவாக இருந்து நமக்கு லீட் பண்ணிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த இறைநிலை நம்ம அறிவாக இருந்து நம்ம நடத்துறத ஒருத்தர் புரியலைங்கிறது எனக்கு தெரியுது. உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்கிறேன். புரியுதுங்களா? ஆமா, எனக்கு அப்பப்ப மனசாட்சி தப்பு பண்ணா உறுத்துது, அதுதாங்க அறிவு. அப்ப அததான் காந்தியடிகளும் மனசாட்சிக்கு பயப்படுதல இறைவணக்கத்தின் ஆரம்பம்ன்றார். இப்ப கடவுள் குரல் எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள ஒலிக்கிறது. அதுதான். இப்ப இதை புரிஞ்சு கவனிக்க பார்க்கணும். அப்ப நான் ஆரோக்கியமா இருக்கேன், நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், பாடி செல்ஸ் எல்லாம் ஆற்றல் தெளிவு நல்லா இருக்கு, ஜீவகாந்தம் ததும்பி இருக்கிறது. இப்ப இது போன்ற பாசிட்டிவ் தாட்ஸை எந்த அளவுக்கு நாம கையில எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி வெற்றி வெற்றி, மகிழ்வு, நிறைவு, சிறப்பு. அதை விட்டுட்டு அந்த சங்கல்பத்தான்னு தவம் முடிஞ்ச உடனே மகரிஷி சொல்ல சொன்னாங்க, அருள் பேராற்றலின் கருணையினால் அங்க ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வச்சுக்கிறது உங்க சௌரியம். உடல்நலம் உள்ள கவனிக்க, நீண்டாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ. இதுக்கு மேல வேற ஒரு பெரிய சொத்து வேண்டியதில்லை. இப்ப இந்த சங்கல்பம் என்று சொல்லக்கூடியது புறமனதிலிருந்து சொல்லாம நடுமனதுக்கு வந்து, நடுமனதிலிருந்து சொல்லாம அடிமனதுக்கு வந்து நாம சொல்ல ஆரம்பிச்ச உடனே, ஐயர் கூட பூஜை செய்யும் போது சங்கல்பம்னு சொல்லி செய்வாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல நாம் தவத்துல இந்த சங்கல்பம், நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், செல்கள்லாம் விழிப்புணர்வோட இருக்கு, தீயனை கையெடு எடுக்க மாட்டேன், நல்லதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன், இதுக்கு மேல என்ன விளைவுகளோ அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேங்கிற ஒரு எந்த சப்ஜெக்ட் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதைத்தான் பெரியவங்களும் சொன்னாங்க. ஒரு கவியில 5ல் 3 ஆடிக்கெடுப்பவை, அகத்தியருடைய பாடல் இது. 5ல் 3 ஆடிக்கெடுப்பவை, புரியுது இல்லையா? இப்ப 5 சொல்லி 5ல் 3 முக்கியம்னு சொன்னா இல்லையா? மண்ணினுடைய அம்சமாகிய உயிர், மண்ணினுடைய அம்சமாகிய கெட்டிப்பொருள், இத 3, இந்த 5ல் இந்த 2 தாண்டி 3 தான் முக்கியமானது. அதுதான் காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம்னு சொன்னேன் இல்லையா? அதை தான் இங்க அகத்தியர் பேசுறாரு பாருங்க, ஆதாரம் கொடுக்கிறேன் உங்களுக்கு. 5ல் 3 ஆடிக்கெடுப்பவை, பையவே 3ஐயும் பார்த்தே, ஒன்றினில் நைந்தே முடங்கிட. இந்த 3ம் தேவைதான். 3 கவனிச்சு பேலன்ஸ் பண்றதை விட மூச்சு காற்று,
அப்ப ரொம்ப பேர் மூச்சு பயிற்சியே பண்றதுல உங்களுக்கு எல்லா கேடும் வருது. நல்ல இன்ஹேல் எக்ஸேல் எடுத்து விட்டாலே காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம் தானா சீரா நடக்கும். பருவுடல் உயிரோட்டம் சிறப்பா இயங்கும். எந்த வம்பும் கிடையாது. ஆரோக்கியமா இருப்போம். இதுக்கு மகரிஷி கேரண்டி கொடுத்திருக்காரு. நானும் கேரண்டி கொடு. அப்ப 5ல் 3 ஆடி கெடுப்பவை பையவை 3ஐயும் பார்த்தே. நல்ல கவனிங்கிறார். 1ல் 9 முடங்கிட நாளும் கற்றலில் செய்திடும் ஞானமும் யோகமும் இதுவே. ஏன் இங்க ஞானமும் யோகமும்னு சொன்னாங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அங்க ஞானமும் யோகமும் சொன்னாங்க? யோகம் மட்டும் பண்ணிக்கிட்டு ஞானம் இல்லை, அறிவு பூர்வமா நம்ம எதையும் கையில் எடுக்கலைன்னா வம்புதான். வெறும் அறிவு ஆராய்ச்சி பகுத்தறிவு சிங்கம்னு சொல்லிக்கிட்டு இங்க யோகா பண்ணல, மையங்கள்ல ஒன்று நிக்கல, நம்ம சக்திய, அதாவது 7 தாதுக்கள் உடம்புல இருந்து சொல்றோம் இல்லையா, உணவு ரசமாகுது, ரசம் ரத்தமாகுது, அதுல இன்னும் திணிவு பெற்றது கொழுப்பாக, எலும்புக்குள்ள மஜ்ஜையாக, மூளையாக, விந்துநாதமாக மாறுகிறது என்ற 7 தாதுக்களுடைய மேம்பாட்டு வரிசையை நாம் அறிவோம். உணவிலிருந்து ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி, மூளையாகி, விந்துநாதமும் ஆகிறது. இப்ப இந்த 7 தாதுக்கள் உடம்புல இருக்கின்ற மெக்கானிசமே எத்தனை பேருக்கு தெரியும்? நியாயமா ஒத்துக்கணும். இதை ஒழுங்கா பெரியவங்களும் சொல்லி கொடுக்கறது இல்ல, மகரிஷி தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இதைதான் தவம் செய்து மையங்கள்ல நிற்கிற போது அந்தந்த சென்டரை ஒழுங்கா, அந்த வட்டாட்சியர்னா அந்த ஆபீஸ ஒழுங்கா பார்த்துக்கணும். பஞ்சாயத்து யூனியன்னா அந்த ஆபீசர் அந்த யூனியனை பூரா ஒழுங்கா பார்த்துக்கணும். மாவட்ட ஆட்சியர்னா அதை ஒழுங்கா பார்த்துக்கணும். அப்புறம் அங்க ஹெட் குவார்டர்ஸ் ஒன்று இருக்கு, தலைமைச் செயலகம், அதுவும் இங்க நமக்கு இருக்கு. அப்ப பெட்ரிட்டரி கிளாண்டு மனம் சம்பந்தப்பட்டது, பினியல் கிளாண்டு அறிவு செல்கள் சம்பந்தப்பட்டது என்பதை அறிவோம். இதுக்கு பயிற்சியே நான் கொடுக்கல, என் வாழ்க்கை சிறப்பா இல்லையே அப்படின்னா யார் பொறுப்புன்னா நாம தான் பொறுப்பு, வேற ஒன்றும் இல்லை. எனவே தான் டிசீசஸ் காசஸ் டு சம் டிப்ரெஷன் இன் தி மைண்ட்னு சொன்னாங்க. நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நோய் எங்கிருந்து வருதுங்கிறாங்க? டிசீசஸ் காசஸ் டு சம் டிப்ரெஷன் இன் தி மைண்ட்னாங்க. அதனால்தான் உடம்பாலழியில் உயிரால் அழிவர்னு முதல்லயே பார்த்துட்டோம். உடம்பாலழியில் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். இந்த சிஸ்டம் மெக்கானிசம் புரிஞ்சு இதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு பேசிக்கா சூத்திரம் சொல்லிட்டு நல்லா மூச்சு விடுங்க. ரொம்ப பேர் மூச்சு விடவே மறந்து போன ஆளா இருக்காங்க. நல்ல பிரீத்தே கிடையாது. அப்போ இம்யூனிட்டி அதிகமா இல்லை, ஜீவகாந்தம் பெருகி இல்லை. ஜீவகாந்தம் பெருகி இருக்கிற வயசு 25, 35. ஆனா 40 தாண்ட எல்லா கேடும் வருதுன்னா அசையாம கெட்டது இந்த உடம்பு தான். அப்ப டாக்டர் வாக்கிங் போக சொல்றாரு, மூச்சு பயிற்சி, யோகா பண்ணு, தியானத்துக்கு போ, பிசியோதெரபி, இதெல்லாம் டாக்டர் சொல்லி நாம செய்ய வேண்டியதில்லை, நாமளா புரிஞ்சு ஒழுங்கா செய்ய வேண்டியது. இதை யாரெல்லாம் தப்பினால் செய்யாம தப்பிட்டா அது நம்மை தப்பாதோ, அது நம்மளை போட்டு வாங்கிறது தான் நோய்கள். அப்ப நோயின்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் 9 நாழி உடுப்பது 4 முழம்னு ஔவையார் சொன்னது போல இந்த எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்லி மூளையினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய பினியல் கிளாண்டை இயக்கக்கூடிய யோகாவை பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்தது போல இங்கே பஞ்சபூத தத்துவத்தை புரிந்து அதிலும் அடிப்படையான வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இரத்த ஓட்டம் 3ஐயும் முறையாக இயக்கக்கூடிய பேசிக் அந்த 3ல் 1ன்னு பார்த்தோம். அகத்தியர் ஞானத்துல சொன்னது இல்லையா? அந்த ஆடி கிடப்பவை அதை ஒழுங்குபடுத்துற உடற்பயிற்சி. அதனால்தான் காலையில எழுந்த உடனே வார்மப்னு சொல்லுவாங்க, பார்க்ல போய் பண்ண சொல்லுவாங்க, டாக்டர்லாம் பண்ணு. இப்ப நாமளே அதை மகரிஷி மூலமா கத்துட்டோம். அப்ப கை பயிற்சி, அப்புறம் காலுக்கு பயிற்சி.
மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி. மகரிஷியும் தானும் செய்து பார்த்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் கடைசி வரைக்கும் பண்ணாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. நானும் செய்கிறேன். நீங்களும் அறிஞ்சவங்களா இருக்கீங்க, செய்யுங்க. செய்யாதவங்க செஞ்சே தீரணும். செய்யலைன்னா அதுக்குரிய செயலுக்குரிய விளைவு வந்துச்சுன்னா அப்புறம் குய்ய முறையோன்னு சத்தம் போடுறதுல அர்த்தமே இல்லை. செஞ்சுதான் ஆகணும். என்ன மீறி போனா ஒரு 1/2 மணி நேரம் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, அப்ப உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி சிறப்பாக வாழ இத்தகைய ஒரு பேருண்மைகளை எல்லாம் மகரிஷி அவர்கள் ஒரு அப்படியே வாழ்க்கை விஞ்ஞானமா கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த சப்ஜெக்ட் இல்லையா? அப்ப இந்த வாழ்க்கை விஞ்ஞானம், த பிராக்டிக்கல் லிவிங் சயின்ஸ் இது. அப்ப இது நம்ம நடைமுறையில புரிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்க போறோம். வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த வலின்னு பார்த்தோம், டிசீஸ்னு சொன்னோம் இல்லையா? அந்த வலி வர தேவையில்லை. இந்த சிஸ்டம் ஒழுங்கா ஓடி ஜீவகாந்தம் ததும்பி இருந்தா நோய் வர தேவையில்லை. நோயை தள்ளி போடலாம். இன்னும் சொல்ல போனா மரணத்தையும் கூட தள்ளி போடலாம். அதுக்கு காயகல்ப பயிற்சியை வேதாத்திரி மகர்ஷி கொடுத்துருக்காங்க. நாம் அன்றாடம் காயகல்ப பயிற்சியும் அறிந்தவர்களாக இருக்கிறோம், செய்கிறோம். தெரியாதவங்க செஞ்சே ஆகணும். உடற்பயிற்சியாவது ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் செய்யணும். காயகல்ப பயிற்சி காலையில 10 நிமிஷம், சாயந்தரம் 7 நிமிஷம் செஞ்சா போதும் இல்லையா? நீங்க தெரியும் இல்லையா? அப்ப நின்ற நிலையில, வஜ்ராசனத்துல அமர்ந்த நிலையில, அப்புறம் ஜெயாசனத்துல கிடந்த நிலையில 3 வகையில காயகல்ப பயிற்சி ஒழுங்கா பண்ணா ஜீவகாந்தம் சிறப்பா இருக்கும். ஜீவகாந்தம் சிறப்பா இருந்தா இம்யூனிட்டி ஒழுங்கா இருக்கும். இம்யூனிட்டி ஒழுங்கா இருந்தா நோயின்ற ஒண்ணு வேண்டாமை நம்மளை அணுகாதுங்கிற பேசிக் நாலேஜ் கூட இல்லாதவங்க அப்புறம் கொரோனாவில் சொல்லாம கொள்ளாம போன மாதிரி தான். அதனால வம்பு வராம இருக்கணும்னா முழிச்சுக்குவோம். நமக்கு இவ்வளவு பெரிய சயின்ஸை கொடுத்த மகரிஷியையும் மகர்ஷியுடைய வேதாதிரியத்தையும் பணிந்து போற்றி சிறந்து விளங்கி வாழ்க்கையில நீங்களும் அனைவரும் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்லும், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்த்துகின்றேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான உரைங்கய்யா. இன்று உடல் நலமும் உடற்பயிற்சியும் என்ற தலைப்புல சிறப்பாக சிந்தனை உரை வழங்கிய அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்களை அன்பர்கள் அனைவரும் தவ நினைவில் வாழ்த்துவோம். அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. இந்த உரை மிக சிறப்பா இருந்தது. சுவாமிஜியோட உடற்பயிற்சியை பத்தி ஐயா விரிவா இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாரும் சொன்னாங்க. ஐயா சொன்னாங்க. அது சில முக்கிய குறிப்புகளை ஒரு 5 நிமிடம் பார்க்கலாங்க. ஐயா தான் தனதுன்றத விட்டு கொடுக்கறது தான் இந்த ஆன்மீக பாதை அப்படின்னு சொல்லி ஐயா துவங்கினாங்க. பிறருக்காகவே வாழ்ந்து நம்ம உயர்ந்து காட்டியவர் தான் நம்ம சுவாமிஜி மகரிஷி அப்படின்னு ஐயா சொன்னாங்க. நம்ம உடல் நலம் ஹெல்த்ன்றதுதான் மிகப்பெரிய நம்மளுக்கு சொத்து அப்படின்னு சொன்னாங்க. இந்த உடலும் மனமும் இரண்டுக்கும் இடையே தொடர்பு உண்டு. உடல் நல்லா இருந்தாதான் மனம் நல்லா இருக்கும், மனம் நல்லா இருந்தாதான் உடல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நம்ம உடம்புல இந்த விண்ணு உயிரா இருக்கு, காற்று மூச்சு காற்றா இருக்கு, வெப்பம் வெப்பநிலையா இருக்கு, நீர் ரத்த ஓட்டமா இருக்கு, மண்ணுதான் நம்ம பருவுடல். இந்த பஞ்சபூத தத்துவம் தான் நம்ம உடல். நம்ம உடற்பயிற்சியும் இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் நம்ம மனதுக்கு உடலுக்கு உடற்பயிற்சியும் மூச்சு பயிற்சியும், மனதுக்கு யோகா அத நம்ம பழகி கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. அத பழகி கொள்ளதான் நம்மளுக்கு முறையா வரையறை செய்தது நம்மளுடைய பரம்பரை அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஆனா இப்ப இருக்க மக்களுக்கு இந்த பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் 3 உடல்கள் பத்தி நம்ம சுவாமிஜி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல பிரணவ தேகம் காந்த உடலை பத்தி இன்றைய மக்களுக்கு தெரியலன்னு ஐயா சொன்னாங்க. அது எல்லாருக்கும் தெரியல, அது தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. சித்தர்கள் நம்மளுடைய உடம்புல இருக்க ஆதார மையங்களை வரையறுத்து அதுல நம்ம தியானம் செய்யறதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மள பருவுடல்ன்றது நம்மளுடைய
முழுமையான கழிவு வெளியேற்றம் நடக்கிற இது வந்து மூலாதாரம். அப்புறம் சுவாதிஷ்டானம், நீர்ன்றது ரத்த ஓட்டம் நிகழ்கின்றது. அது வந்து உடல்ல இருக்க கழிவுகள்லாம் வெளியேற்ற இந்த சிறுநீரகம் அமைந்திருக்கு. வெப்பம் வந்து மணிப்பூரகம், காற்று வந்து அநாகதம், விண்ணு தான் விசுக்தி அப்படின்னு ஐயா சொன்னாங்க. இந்த பருவுடல்ல விண்ணு தான் லேசானது, மேல் நோக்கி நம்மள இழுக்குது. பூமியில புவியீர்ப்பு சக்தி, ஆதர்சன சக்தி வந்து நம்மள வந்து கீழ் நோக்கி இழுக்குது. அதனால நம்ம மண்ல நின்று விடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம 3 பூதங்கள் இந்த வந்து அஹ் மத்த இதுவை விட இந்த 3 இது ரொம்ப முக்கியம்னு ஐயா சொல்றாங்க. அதுல வந்து வெப்பம், காற்று, அஹ் மூச்சு. இது 3ம் வந்து முக்கியமான இதுவா ஐயா சொல்றாங்க. இந்த மூச்சு பயிற்சி வந்து மனதை வந்து நம்ம அமைதியாகவும் ஒழுங்காகவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. மகரிஷி நம்மளுக்கு சுவாமிஜி நம்மளுக்கு உடற்பயிற்சி 7 கட்ட உடற்பயிற்சியா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லி இது பண்ண கூடாம நம்ம உடல்ல நம்மளுக்கு உறுப்புக்களை நம்ம நல்லா வச்சுக்கிறதுக்கு இது கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து நம்ம உடல்ல ஒரு விழிப்புணர்வு வரும், செல்கள்ல விழிப்புணர்வு வருதுன்னு ஐயா இன்னைக்கு முக்கியமான ஒரு இது குறிப்பிட்டாங்க. உம் இது புது இதுவா இருந்ததுங்க இந்த தகவல். இந்த செல்கள்ல விழிப்புணர்வு வருது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்குதான் அந்த கந்த சஷ்டி கவசத்துல நம்ம காக்கா காக்கான்னு சொல்லி ஒவ்வொரு உள்ளுறுப்புகளையும் காக்கான்னு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பஞ்சேந்திரிய தவத்திலையும் அது போலதான். பஞ்சேந்திரிய தவம் சிறப்புங்க. அப்ப அந்த இந்த சித்த வைத்தியத்திலயும் வாதம், பித்தம், ஸ்லேத்தம் அவங்க 3 தான் முக்கியமா பாக்குறாங்க. அந்த வந்து நாடி பிடிச்சு பாக்குறாங்க. எதுக்குன்னு அந்த வாதம்ன்றது காற்று, பித்தம்ன்றது வெப்பம், சேத்துவம்ன்றது நீர். இந்த 3 பூதத்தையும் வந்து பாப்பாங்க. 3ம் எப்படி அவங்க உடல்நிலையில இருக்கு அப்படின்ற அதுதான் அந்த சொன்னாங்க ஐயா. ஆனா 35 வயதுல இருந்து 40 வயதுக்கு மேல நம்ம உடம்ப நம்ம நல்லா வந்து வச்சுக்கணும்னா கண்டிப்பா நம்மளுடைய உடற்பயிற்சி நம்ம செய்யணும். அப்ப வந்து உடம்பு ஏன்னா மேல இழுப்பதும் கீழே இழுப்பதும் நிறைய நடக்குது. அதனால நம்ம வந்து கண்டிப்பா வந்து மனதுக்கு மூச்சு பயிற்சி நம்ம செய்யணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. உடல் நலத்தையும் நல்லா வச்சுக்கணும். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இந்த 3யும் நம்ம வந்து பேலன்ஸா ஒழுங்கா வச்சுக்கணும். இந்த கொரோனா காலத்திலயும் மூச்சு பயிற்சி யாரெல்லாம் செய்தாங்களோ அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்றத ஐயா சொன்னாங்க. ஜீவகாந்த பெருக்க பயிற்சியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம உடம்ப வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம உடற்பயிற்சி செய்யணும். நம்மளுக்கு சுவாமிஜி 5 விஷயத்த ரொம்ப 5ல் அளவு முறை சுவாமிஜி கொடுத்திருக்காரு சொன்னாங்க. உழை உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் அளவு முறையோட நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல்ன்றத ஐயா சொல்லி குறிப்பிட்டாங்க. மனம் வந்து மன ஓட்டம் அதிகமா இருக்கிறதுனாலதான் உடல் வந்து கெடுகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம வந்து உடல் நலத்துக்கு நான் வந்து உடற்பயிற்சியை கண்டிப்பா செய்யணும். அப்போ உடலுக்கு நோயின்றது வந்து வராது அப்படின்றது ஐயா சொன்னாங்க. பருவுடல்ல செல்களோட கூட்டமைப்பு. இந்த அப்ப வந்து நம்ம 5ல் அளவு முறை பார்க்கும்போது இந்த பருவுடல் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்ம செய்யற செயல்களை வந்து நம்ம கவனிக்கணும். அப்ப செல்களை கவனிக்க வேண்டும் அப்படின்னு 2 சொன்னாரு. அந்த செல்களை கவனிக்கிறது, இந்த செயல்களை கவனிக்கிறது லா ஆஃப் நேச்சர்ன்னு சொன்னாரு. செல்கள்ல வந்து கவனிக்கிறதா புத்தரோட அந்த விபாசனா தியானத்திலயும் நம்மளுக்கு சொல்றாங்க. அத நம்ம கண்ண மூடி அந்த மூச்சை கவனிக்கிறது இது வந்து சொன்னாங்க. பாடி செல்கள்ல கவனிக்கும் போதுதான் நம்மளுக்கு ஜீவகாந்தத்தை நம்ம உணர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மனதையும் நம்ம உணர்ந்து நம்ம பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாழ்க்கையில இது கிடைக்கும்னு என்ன நம்பிக்கையோட தான் நம்ம வாழணும். நல்லதை வந்து நம்ம கையில எடுத்து நம்ம வந்து ஆஹ் நம்ம எடுத்து இது பண்ணும்போது நம்ம இறைநிலை நம்மளுக்கு அறிவா இருந்து நம்மள வழி நடத்துது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கிறோம். நம்ம பாடி செல்கள்ல உடம்புல செல்கள் நன்றாக இருக்கு, ஜீவகாந்தம் நிரம்பி இருக்குது அப்படின்ற நம்ம பாசிட்டிவ் தாட்ஸோட நம்ம இருக்கும் போது சிறப்பா நம்ம அந்த மாதிரி நினைக்கும் போது நம்ம வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அடிமனதுல இருந்து இதை நம்ம தியானம் செஞ்சு முடிக்கும் போது நம்ம தன் வாழ்த்தா சொல்றது சுவாமிஜி நம்மளுக்கு கொடுத்திருக்காருல, உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழும் அது சொல்லி ஐயா குறிப்பிட்டாங்க. நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம 5ல் அளவு முறையே கண்டிப்பா கிடைக்கணும். அந்த அப்ப வந்து இந்த 3 ஓட்டத்துல 3 ஓட்டத்தை நம்ம முக்கியமா
சிறப்பா கரெக்டா வச்சு அந்த 3 ஓட்டத்தையும் கரெக்டா இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மூச்சு பயிற்சி பண்ணணும். அதுக்கு வந்து சுவாமிஜியோட இந்த உடற்பயிற்சியையும் கண்டிப்பா சிறப்பா நம்ம வந்து செய்யணும். அந்த சுவாமிஜியோட உடற்பயிற்சி செய்தாலே இந்த 3 ஓட்டங்களும் நம்மளுக்கு உடம்புல சரியான இது வந்து இருக்கும். அப்ப வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு இந்த உடற்பயிற்சியே சுவாமிஜி நம்மளுக்கு வாழ்க்கை விஞ்ஞானமா பிராக்டிகல் சயின்ஸா நம்மளுக்கு குடுத்திருக்காரு. நம்ம நோயின்றி வாழணும்னா, இத நம்ம செய்யணும்னு ஐயா சொன்னாங்க. மூச்சு பயிற்சியையும், அப்புறம் இந்த உடற்பயிற்சியும், அப்புறம் காயகல்பத்தையும் பத்தியும் நம்ம செய்யணும் ஐயா சொன்னாங்க. காயகல்பம் தினமும் செய்யும்போது ஜீவகாந்தம் பெருகி நம்மளுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நோய் வராது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. இத எல்லாமே நம்மளுக்கு குடுத்திருக்க நம்ம மகரிஷி சுவாமிஜி வேதாந்திர மகரிஷிய நம்ம பாதம் பணிந்து போற்றி சிறந்து வாழ்வோம் சொல்லி நிறைவு பண்ணாங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா, வளம். வாழ்க வளமுடன் ஐயா. சில முக்கிய அறிவிப்புகளுக்கு வந்து கேள்வி பதில் நிகழ்வுங்கய்யா. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. தினமும் காலை 5 மணிக்கு தவமும், அதைத் தொடர்ந்து சிந்தனை துளிய ஞானாசிரியர் ஞானி ஐயாவால் வழங்கப்படுகின்றது. இந்த மாதம் டிசம்பர் மாதம் முதல் காலை மாலையும் இணைப்பில் துரிய தவம் நடைபெறுகின்றது. மாலை தவத்தினை தொடர்ந்து சிந்தனை துளிகள் நடைபெறுகின்றது. நாளை வெள்ளிக்கிழமை என்பதால் சாந்தி தவமும், அதைத் தொடர்ந்து சிந்தனை துளிகள் ஐயாவால் வழங்கப்படும். நாளை மாலை தவத்தினை தொடர்ந்து தியானம் என்ற தலைப்புல வந்து கமலவேணி அம்மா அவர்கள் சிந்தனை ஒளி கொடுக்க உள்ளார்கள். சனிக்கிழமை காலை ஆரோக்கிய தியானம் நடைபெறுகின்றது. சனிக்கிழமை மாலையும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் இல்லை. தினமும் காலை 5 இணைப்பில் காலை 4:40க்கும் மாலை 5:40க்கும் வேதாத்திரிய தத்துவ பாடல்கள் இசைக்கப்படுகின்றது. அன்பர்கள் அனைவரும் கேட்டு இன்புறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக கேள்வி பதில் நிகழ்ச்சி. மோகன் ஐயா, நீங்க கேட்கலாங்கய்யா. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு. வாழ்க வளமுடன் அம்மா. மோகனா பேசுறேன், ஸ்ரீலங்கால இருந்து. சரி மோகன் சொல்லிட்டேன். மோகனா பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? ஆமா ஐயா, நல்லா இருக்கிறோம். மழை புயல் வெள்ளத்துல இருந்து பாதுகாப்பா இருக்கீங்களா? நான் இங்க இருந்து வாழ்த்திக்கிட்டே இருக்கேன். நன்றி ஐயா. நாங்க அந்த சேவா இருக்கிறோம். ஆனா எங்களை சுத்தி நிறைய இழப்புகள், நிறைய பாதிப்புகள் எல்லாம் இருக்கு. இன்று வரை வந்து கொண்டே இருக்குது. புதுசா அந்த இழப்புகளை இப்பதான் அறிகிறோம். நாங்க என்ன எங்களுக்கு தொடர்பு வர்றதுக்குரிய தொடர்பாடுறதுல எல்லாம் இடைநிறுத்தப்பட்டிருந்துச்சு. இப்ப எல்லாம் வளமையா திரும்பிட்டுது. ஆனாலும் இழப்புகள் நிறைய இருக்குது ஐயா. இயற்கை நம்ம கிட்ட வம்புக்கு வராம இருக்கணும்னா நாம இயற்கையை ஒட்டிய வாழ்க்கையை கடைபிடிக்கணும். ரொம்ப செயற்கைக்கு வந்துட்டோம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. சொல்லுங்க. அது நிறைய புரிஞ்சு கொண்டோம் நாங்க. அத நிறைய பேருக்கு அது ஒரு புரிந்துணர்வு ஒன்று வந்திருக்குது. இப்ப நான் என்னண்டாயா இப்ப கேள்வி ஒன்று கேட்க விரும்பினேன். எப்படின்னு சொன்னா, இந்த உடற்பயிற்சிய தொடர்ந்து ஒரு நாள் விடாம தொடர்ந்து செய்யறதுக்கு இப்ப எங்கள்ட்ட பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு முடியுது இல்ல ஐயா. அதை எவ்வாறு நாங்க அத இது பண்ணலாம்? அதை எப்படி அந்த உடற்பயிற்சி ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்கதான் பண்ணிக்கணும். அவங்க முடியலன்னு சொல்லாம பண்ணித்தான் தீரணும். இன்னும் சொல்ல போனா எப்படி 40 வயசுக்கு மேல ஹோல் பாடி செக்அப் பார்த்து ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா டாக்டர் கிட்ட போய் காட்டி ஒன்றும் வம்பு இல்லாம இருக்குல்லன்னு சரி பார்த்துக்கிட்டு இருக்கிற வம்புக்கு வைத்தியம் பார்த்துக்கணுங்கிறது பொறுப்பான கடமையும், அதுபோல நிச்சயமாக வயதுகள் அகவைகள் 35-40 ஆக உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தியானம் இஸ் எ மஸ்ட். அதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் காயகல்ப உடற்பயிற்சிக்கு, 1/2 மணி நேரம் தியானத்துக்கு, 1 மணி நேரம் நம்முடைய உடலும் மனதும் நல்லா இருக்கிறதுக்கு ஒதுக்கலைன்னா அதுக்குரிய விளைவை இங்க இயற்கை உள்ளுக்குள்ள இருக்கிறது அது வேலை செஞ்சு காட்டும் போது நமக்கு தெரியும். அப்போ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்கிறதா இன்னைக்கு முழு சப்ஜெக்டே. நீங்க இப்போ இது சொல்ற நேரம், மூச்சு பயிற்சியை சொல்ற நேரம் எனக்கு அதுதான் ஐயா ஞாபகம் வந்துச்சு. என்னடா நாங்க அந்த காற்றை ஒழுங்கா வச்சிருக்காம தான் எங்களுக்கு இப்ப காற்றால பிரச்சனை வந்துச்சு. அது நாங்க எங்களுக்குள்ளேயே நாங்கள் அத உணர்ந்து கொள்ளணும். அந்த உணர்வு எப்போதான் எல்லாருக்கும் வரும் அப்படின்றது
அஹ் நாங்க இது எங்கள் எண்ணத்தை நாங்க இப்ப போட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாங்க இதுக்காகவே ஒரு தவமும் நாங்க நேற்று செய்தோம் எங்கட மன்றத்துல. ஓ, எங்கட எல்லாருக்கும் நல்ல சுகமான மன நிம்மதியா இருக்கணும். நிறைய பேர் மன வாழ்த்து வலி. தவம், வாழ்த்து ஆமா, தவம். ம். வாழ்த்து அந்த செய்தோம் ஐயா. அந்த தவத்தை என்னன்னு சொன்னா நிறைய பேர் மனதளவாலையும் பாதிக்கப்பட்டிருக்கணும். ஏன்டா இந்த நாங்க இப்ப இருக்கிற ஏரியாவுல அவ்வளவு இப்படியான எவ்வளவுக்கோள இயற்கையானதுனால பிறருக்காக வந்ததில்லை. வாழ்த்திட்டே இருக்கமோ அவ்வளவுக்கோள நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் தானா நடக்கும். ஆமா நான் ஐயா, என்ன ஆமா. பாத்துக்கிறேன் என்ன பாத்துக்கிறேன்னு போயிட்டு இருக்கவங்களுக்கு அங்க வாழ்க்கை சுருங்கி போகுது. தன்னலம் கருதாது பிறருக்காக வாழ்பவன் உயர்கிறான். ஓகே. உண்மை 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 உண்மை. நன்றி ஐயா. நீங்க எல்லாரோட உங்களோட வாழ்த்துக்கள் தான் எங்களை இவ்வளவுக்கு வாழ வைத்ததுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் வாழ்த்து கிருஷ்ணன் கொண்டே பேரால இருங்க. ஆமா. நாங்களும் அதே தான் செய்துட்டு இருக்கிறோம். என்னன்னு சொன்னா நிறைய பேர்ட்ட இது மனதை தேற்றுறதுதான் எல்லோட்ட கடமையாம் கட்டாயம் இருக்கணும்ன்றது நல்லா நிச்சயம். புரிஞ்சு கொண்டு நின்றவர்கள். அதை விட வேற என்ன பிறவி எடுத்ததுக்கு வேற என்ன வாழ்க்கை இருக்கு? நன்றி நானும் ஐயா. இதைத்தான் 82ல இருந்து இப்ப வரைக்கும் 40 செய்துட்டே 45 வருஷத்துக்கு மேலேயே பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் கையில எடுக்கணும் இந்த பணி. அதுதான் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆமா ஆமா. மகரிஷி அந்த இடத்துலதான் மகரிஷி இத மனதும் அவருடைய வாழ்த்தும் எங்களுக்கு இன்று வரை கிடைச்சி கொண்டிருக்கிறது. இன்னுமே இன்னுமே எல்லோருக்கும் அது போய் சேரணும்ன்றதுதான் ஆசை. சிறப்பு சிறப்பு. நிச்சயமாக சென்று சேரும். உலகம் முழுவதும் சென்று சேரும். எந்த ஐயமும் இல்லை. நிச்சயமா நடக்கும். இது கொஞ்சம் இட் வில் டேக் டைம். சொன்ன பேச்சு கேட்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்களே. இப்ப நீங்க தானே சொன்னீங்க உடற்பயிற்சி பண்ணுன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்கள நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க பண்ணாதான் அவங்க நல்லா இருக்கலாம். நான் நல்லா இருக்கணும்னா நான் தான் உடற்பயிற்சி செய்யணுமே தவிர, இல்லையா? ஆமா ஆமா. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நான் நல்லா இருக்கேன் தியானம் பண்றேன்னா பத்தாது. நம்ம பிள்ளைங்களும் தியானம் உடற்பயிற்சி பண்ணணும், காயகல்பம் பண்ணணும். அழுதாலும் அவளே தான் பெற வேண்டும். தாயும் பிள்ளையும் வேறையா இருந்தாலும் வாயும் வயிறும் ஒண்ணுதான் நாங்க. ஏன்னா இங்க அது தாயும் பிள்ளையும் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். தாயும் பிள்ளையும் தனித்தனியா வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்கவுங்க தான் அவங்கவுங்க பசிக்கு அவங்கவுங்க தான் சாப்பிடணும். நல்ல உதாரணம் மட்டும் சொன்னீங்க ஐயா. இதை நான் வகுப்புல நாங்க கட்டாயம் இந்த உதாரணத்தை சொல்லலாம். அவ்வளவுதான். அவங்கவுங்க பசிக்கு அவங்கவுங்க தான் சாப்பிடணும். அவங்கெல்லாம் நல்லா இருக்க நான் சேர்த்து சாப்பிட முடியாது இல்ல. அது போல. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உங்களை அறிவுரைகள் நாங்க என்றைக்குமே எதிர்பார்க்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மோகனா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு கேளுங்க. ஐயா எனக்கு இந்த உடற்பயிற்சி என்னோட தோழி ஒருத்தங்க சொன்னாங்க, காலையில 9 மணிக்கு மேல செஞ்சா அதுக்கு பலனே இல்ல. ஏன்னா நான் முன்னெல்லாம் 11 மணிக்கு செய்வேங்கய்யா. 10 மணி. அப்ப நீ இந்த மாதிரி செய்யறதுனால ஒண்ணு செஞ்சா 9 மணிக்குள்ள செய், இல்லைன்னா செய்யவே செய்யாத. அதுக்கு பலனே கிடையாது அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அப்படிங்களா ஐயா இது? அதாவது வயிற்றுல உணவு எடுக்கிறதுக்கு முன்னால செய்யணும். சாப்பிட்ட வயிற்றுல செய்யக்கூடாது தானே? சரிங்க. ஆமாங்க. ஆமா. அவ்வளவுதான். உணவு எடுத்த பின்னால செரிக்கிற நேரம்னு ஒண்ணு இருக்கலாம். அது தாண்டி எப்ப வேணாலும் செய்யலாம். ஆனா இடையில எதையாவது சாப்பிடாம குடிக்காம இருக்கணும். புரியுதுங்களா? சிலருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தருக்கு நைட் ஷிப்ட். அவர் காலையில நல்லா தூங்கி எழுந்திருப்பார். அப்போ அவர் என்ன பண்ணலாம், தூங்கி எழுந்து காலையில மாலையில வெறும் வயித்தோட செய்யலாம். அவருக்கு இது எக்ஸாம்ஷன். அவ்வளவுதான். செய்யாம விட முடியாது. நானும் விட மாட்டேன், நீங்களும் விடக்கூடாது. சரிங்க. சிறப்புங்க. ஐயா இந்த உடற்பயிற்சியோட நீங்க மூச்சு பயிற்சி சொல்லிட்டே இருக்கீங்களா? இப்ப நம்ம சுவாமிஜியோட பயிற்சிகள் கூட அந்த பிராணாயாமமும் சேர்த்து செய்யணும்னு சொல்றீங்களா? அதுதான் நீங்க சொல்ல வரீங்களா? அந்த மூச்சு பயிற்சி இல்ல, நான் அப்படி தனியா பிராணாயாமம் எல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. மகரிஷி சொல்லி கொடுத்திருக்கிற மூச்சு பயிற்சி காயகல்பத்துல வர்ற ஓஜஸே போதுமானது. நான் என்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுவாமிஜி பயிற்சிகள் தான். சரிங்க. சிறப்புங்க.
ம். இல்ல இந்த நான் என்னோட இந்த உடற்பயிற்சி இல்லைங்கய்யா. நானு 2 தடவ வண்டியில இருந்து விழுந்துட்டு எனக்கு நடக்க முடியாம இருந்தபோது, அப்பலாம் நான் என்ன பண்ணுவேன், எந்த பயிற்சி முடியுமோ, அத மட்டுமே அத மட்டுமாவது செஞ்சு செஞ்சு தான் நானு திருப்பி நடக்க நடக்க முடியாமலாம் இருந்தபோது, ஏன்னா அப்படியே ஆயிட போறோம். அம்மா இப்படி இருந்தா எப்படின்னு, அப்ப கூட இந்த சாமிஜிய நெனச்சுக்கிட்டு இந்த பயிற்சிலாம் செஞ்சு செஞ்சு தான் அதுலருந்து வெளிய வந்தேங்கய்யா. அதே மாரி இந்த கொரோனா டைம்ல என்னாச்சு, எங்க அப்பா வந்து எங்க பெரியம்மா பொண்ணோட இதுக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க தவறிட்டாங்க அந்த கொரோனாவுல. அது எங்க அப்பாவுக்கு வந்தது. அப்பாவ நான் கவனிச்சுட்டு இருந்தனால, அப்பாலருந்து எனக்கு இதுவாச்சு. அப்ப நான் வந்து சுவாமிஜியோட அப்ப 2 நாள் தாங்கய்யா நான் படுத்துட்டு இருந்தேன். என்னால முடியலன்னு. அப்ப எங்க வீட்ல வந்து கேட்டாங்க, "நீ படுத்துட்டே இருக்கியே! உங்க அம்மா வயசானவங்க. எவ்வளவு நாள் உன்ன வச்சு இது பண்ணுவாங்க எல்லான்னு." உடனே இதுலருந்து என்ன பண்றது சுவாமிஜின்னு நெனச்சுட்டு, உடனே மறுநாள்லருந்து தியானம் பண்ணி, அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சு, நான் சீக்கிரம் வெளிய வந்துட்டேங்க. அப்பதான் நெனச்சேன், சுவாமிஜியோட தியானமும், இந்த உடற்பயிற்சியும் நம்மளுக்கு ரொம்ப நம்மள எல்லாத்துலயுமே இருந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் மாரி இருக்கு. அப்டின்ட்டு நான் நெனச்சேங்கய்யா. நிச்சயமா, சந்தேகமே இல்லை. அதாங்க. சிறப்புங்க. எல்லாரும் பண்ணித்தான் ஆகணும். ம். அதை யாருக்காகவோ இன்னொருத்தர் பண்ண முடியாது. ஆ அதாங்க. சிறப்பு. ஏன்னா அதனாலதான் சொன்னேன், ஒரு சுருக்கமா ஒரு விஷயம் சொன்னேன். நீங்க ம். அந்த தொகுப்பு பின்னாடி அதை சொன்னதுல நீங்க சொல்ல மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அசைஞ்சு கெட்டது மனசு, அசையாம கெட்டது உடம்பு. உடம்பு. சாப்பிட்டு உட்கார்ந்துருந்தா உடம்பு கெட்டு போகும் இல்லையா? ஆமாங்க. கரெக்ட்டுங்க. அப்ப அந்த மூமெண்ட் தான் எல்லா உறுப்புக்கும் கொடுக்கறத நம்ம 7 கட்ட ம். உடற்பயிற்சி. ஆ அதாங்க. சாமிஜியும் நம்மளோட அந்த அந்த ஒரு தடவ ஒரு இதுல கேட்டேங்கய்யா, சாமிஜியோட பேச்சு இதுல. நீங்க வந்து உடற்பயிற்சி செய்யலைன்னா காலை உணவே சாப்பிடக்கூடாது அன்னைக்கு அப்டின்ட்டு சுவாமிஜி ஒரு இதுல உரையில பேசியிருந்தத ரொம்ப நாள் முன்னாடி கேட்டேங்கய்யா. கொஞ்சம் கோபமா சொல்லியிருப்பாரு. கோவமா சொல்லியிருப்பாருங்கய்யா. திங்கிறதுக்கு மறந்துடுறீங்களா? இல்ல அப்ப இதையும் மறக்காதேன்றதுக்கு சொல்லியிருப்பார். பரவாயில்ல, இவ்வளவு கோபமாவா சாமி சொல்லியிருக்காங்க? எனக்கு தெரியாதே. ரொம்ப ரொம்ப நாள் முன்னாடி கேட்டதுங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த சௌமித்திரன் ஐயா வந்து வகுப்பு எடுப்பாங்கய்யா. உடற்பயிற்சின்னா அவர்தான் வந்து எங்களுக்கு எல்லாமே அவரும், பொன்னி சௌமித்திரன் அம்மாவும் தான் வந்து எங்களுக்கு உடற்பயிற்சினா எல்லாமே சொல்லிக் குடுப்பாங்க. அப்ப அவரு சொல்லுவாரு, இந்த உடற்பயிற்சி சுவாமிஜி இது எல்லாமே இந்த வர்ம புள்ளிகள், அந்த இதுதான் எல்லாமே சுவாமிஜி வந்து அத வச்சு தான் எல்லாமே குடுத்துருக்காரு. அதனால கண்டிப்பா இத அக்குப்ரெஷர். அக்குப்ரெஷர் அதாங்க சொன்னேன். அதான் சொன்னாரு. நாங்க ட்ரெயின்ல போனா கூட எங்களால என்ன பயிற்சி முடியுமோ அன்னைக்கு கூட விடக்கூடாதுன்னு நாங்க செய்வோம். வெளிநாட்டுக்கு போனா கூட மத்தவங்கலாம் தூங்குவாங்க. நாங்க உடனே எங்களால பயிற்சி செஞ்சு எல்லாம் பண்றோம்னா எப்படின்னா, சுவாமிஜியோட இந்த உடற்பயிற்சியால தான். அதனால இத கண்டிப்பா எல்லாரும் செய்யணும். அத சொல்லிக்கிட்டே இருப்பாருங்கய்யா. அதான் சுவாமிஜி இது வந்து நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க. இது வந்து வெறும் உடற்பயிற்சியா குடுத்துருக்காரு. இல்ல, அதுக்குள்ள இருக்கு நெறைய அப்படின்னு சொல்லி அவரு நெறைய சொல்லுவாருங்கய்யா. கரெக்ட், அதுதான் கரெக்ட், கரெக்ட். முற்றிலும் சரி. அதாங்கய்யா. அதான் அவரோட உடம்பையே ஆராய்ச்சி கூடமா வச்சு நம்மளுக்கு இந்த இது பயிற்சி பண்ணி நம்மளுக்கு குடுத்துருக்காரு. அத எல்லாரும் செஞ்சு எல்லாரும் பயன்பெறணும். ஐயா. இல்லைங்கய்யா. சிறப்புங்க. வாழ்த்துக்கள். வாழ்க்கணும். வாழ்க வளமுடன். வேற நன்றிங்கய்யா. கேள்வி ஒண்ணும் இல்லையா? வேற கேள்வி எதுவும் இல்லைங்கய்யா. ஆனா அதிகாலையில உடற்பயிற்சி செய்தா சிறப்பு இல்லைங்களா? காலையில செய்யறது சிறப்பு. வெறும் வயித்துல செஞ்சா சரி. அதிகாலை 4 மணிக்கு தான் செய்யணும்னு நான் சொல்லல. இல்ல. ஆமா, சரிங்க. காலையில எழுந்துச்சு நீங்க 7:30 மணிக்கு கூட செய்யுங்க. ஆ. ஆனா சாப்பிட்டு செய்யக்கூடாது. சிறப்புங்க. சிறப்பு. அதான் காயகல்பம், உடற்பயிற்சி, தவம் எல்லாம் அனைத்தையும் செஞ்சு அனைவரும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அதான் உடல் நலம் வந்து. ஏன்னா இப்ப எங்க பார்த்தாலும் உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கய்யா. அதுதான். அதுவும் நம்ம சுவாமிஜி இது ரொம்ப எளிமையா இருக்கிற மாரி இருக்குங்கய்யா உடற்பயிற்சி இதெல்லாம். ஏன்னா எங்கன்னா 7 வயதுல இருந்து 70, 80 வயது வரையில எல்லாரும் செய்யக்கூடிய பயிற்சி. ஏன்னா அண்ணன், எங்க அக்காலாம் வேற இதுல உடற்பயிற்சி கத்துக்கிட்டாங்க. அவங்க செய்யும்போது பார்க்கும்போது எனக்கு தோணும், நம்ம சுவாமிஜி நம்மளுக்கு எவ்வளோ எளிமையாவும் இதுவா எல்லாமே குடுத்துருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுங்கய்யா. ஆனா அதாங்கய்யா, அவங்கவங்க இதுல அவங்கவங்க அத இது பண்றதுனால மத்த இது சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க அவங்களது தான் சரி, சரி ஓகே சிறப்பு அப்படின்ட்டு நம்ம சாமிஜி நம்மளுக்கு குடுத்துருக்காரு. அத நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. ம். வாழ்க வளமுடன். வளமுடன். நண்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. சிறந்த ஒரு தெளிவான வகுப்பு. நிறைய பேர் இதெல்லாம் மறந்துட்டோம், மறுபடியும் ரீகேப் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ நமக்கு நம்முடைய சுவாமிஜி கொடுத்திருக்க உடற்பயிற்சியானது, நாங்க அக்குபஞ்சர் வகுப்புல அட்டன் பண்ணும்போது நிறைய புள்ளிகள் இந்த கால்களில் இருந்து ஆரம்பித்து நம் உடல் முழுக்க அத்தனை அக்குபஞ்சர் புள்ளிகளும் பார்க்கும்போது வியப்பா இருக்கு. இத உணர்ந்துதான் அவர் அந்த தன்னுடைய ஆராய்ச்சிகளுக்கு பிறகு எல்லாத்தையும் இணைச்சு ரொம்ப எளிய முறையா நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ விஜய் சொன்ன மாதிரி மத்த ஆசனங்கள்ல அதெல்லாம் பண்றவங்களை விட நமக்கு ரொம்ப எளிமையா கொடுத்திருக்க இந்த பயிற்சிகளை அத்தனை உடலில் உள்ள அக்குபஞ்சர் புள்ளிகளும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு, இப்ப கால் பயிற்சி எடுத்தோம்னாலே அதுல எல்லாம் நம்ம அந்த கட்டை விரல்ல ஆரம்பித்து கால் வருடல் பயிற்சி, கணக்கால், அந்த கெண்டைக்கால், முழங்கால், அது உடல் முழுக்க எல்லா பாயிண்ட்டுமே டச் பண்றோம். அதே மாதிரி 14 பாயிண்ட்ஸ் அக்குபஞ்சர் அக்குப்ரெஷர் பாயிண்ட் வைக்கிறதுலயும் அதுலயும் எல்லா பாயிண்ட்டுமே நம்ம டச் பண்றோம். நமக்கு கருப்பை முதற்கொண்டு இடுப்பு எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கு. அவங்க சொல்லி சொல்லி கொடுக்கும்போது எனக்கு உடனே அங்கதான் லிங்க் ஆயிடுது. இதை எப்படி அவங்க உணர்ந்து நமக்கு மக்களுக்கு அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்து அதை தொடர்ந்து பயன்படுத்துறோம். அந்த நம்ம கொலுசு போடுற பாயிண்ட், மோதிரம் போடுற பாயிண்ட், கைகளில், உள்ளங்கைகளில் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ நம்ம உண்மையாகவே, எனக்கு ஒரு இயற்கை மருத்துவர் டாக்டர் மதுரம் சொல்லிட்டு சென்னையில இருக்காங்க. அவங்க தன்னுடைய பேஷண்ட் எல்லாருக்குமே முதல்ல மகரிஷி பயிற்சி தான் பேசிக்கா அவங்களுக்கு உடம்பு கியூர் ஆகிறதுக்கு அந்த இயற்கை மருந்துகள் கொடுத்துட்டு இந்த பயிற்சியை செஞ்சுட்டு 1 மாசம் கழிச்சு வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த மகரிஷி கொடுத்திருக்க ஒரு உடற்பயிற்சியானது நம்முடைய எளிமையா செய்யலாம். யார் வேணா சொல்லலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி 6 வயது முதல் 80 வயது வரை இருக்கக்கூடிய அனைவரும் செய்யக்கூடிய ஒரு எளிய பயிற்சி. அனைவரும் இதை உணர வேண்டும், அவரவர் தான் செய்ய வேண்டும். இது முக்கியம். இப்போ நம்ம மகரிஷி கிட்ட எத்தனை நாளுக்கு செய்யணும்னு நான் கேட்டதுக்கு கடைசி வரை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அலோபதி மருந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு சாப்பிடணும், கடைசி வரை சாப்பிடணும். நோய் குணமாகுதோ இல்லையோ நீங்க சாப்பிடணும். ஆனா இந்த பயிற்சிகள் செய்தால் நமக்கு உடலில் நோய் வராது, உள்ளத்தில் களங்கம் இல்லை. அதை தொடர்ந்து நம்ம தியானமும் தற்சோதனையும் செய்யும் போது மிக அற்புதமான ஒரு மன அமைதி நிலைக்கு நம்ம நம்முடைய தினசரி வாழ்வில் ஒரு அமைதி நிலையும் ஒரு தெளிவான விழிப்பு நிலையும் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அன்புள்ளங்கள் அனைவரும் இதை உணர்ந்து தினம் தினம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சொல்லக்கூடிய இன்றிலிருந்தாவது செய்யுங்கள், இன்றிலிருந்தாவது செய்யுங்கள். சோ மறந்து விட்டதை நாம் மறுபடியும் ஐயா அவங்க நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க. மிக்க நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நண்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக விளக்கம் அளித்த ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவோம். அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. வனிதா அம்மா நீங்க பாடலாங்க, அன்மியூட் பண்ணிட்டு. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உலக நல வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை
களங்கங்கள் எட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உலகநல வாழ்த்து இசைத்த வனிதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாலை நேர அமர்வை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அனைவரும் நாளை காலை 4:40 இணைப்பில் இணைவோம். வேதாத்திரிய தத்துவ பாடல்களை கேட்டு இன்புறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன்.